திருநங்கைகள் தன்மானத்துடன் வாழ சென்னையில் உள்ள பார்ன் டு வின் என்ற தனியார் அமைப்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தில் திருநங்கைகள் ஓட்டுநராக பணியமர்த்தப்பட உள்ளனர். சென்னையில் பார்ன் டு வின் என்ற பெயரில் திருநங்கைகள் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்றனர். திருநங்கைகள் மீதான சமூகத்தின் பார்வை மற்றும் அணுகுமுறையை மாற்றும் முயற்சியாக பல்வேறு தொழில் வாய்ப்புகளை இவர்களே உருவாக்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அடுத்து டிராப் டாக்ஸி என்ற நிறுவனத்தில் இவர்கள் ஓட்டுநர்களாக பணிபுரிய உள்ளனர். ஒரு டிரைவிங் கிளாஸும் நாங்கள் டிரைவிங் கிளாஸ்க்கு 12 பேர் அனுப்பியிருக்கிறோம். மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல், அதாவது 2 பேரையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த டிராப் டாக்ஸி எங்களுக்கு டிராப் டாக்ஸி எங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஏன்னா இப்போ அந்த இருக்கக்கூடிய 12 பேரை வச்சு நாங்கள் அடுத்து ஒரு ஓன் கேப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது. திருநங்கைகள் ஓட்டுநராக பணிபுரியும் போது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதால் பொதுமக்களிடையே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் இவர்கள் இறங்கியுள்ளனர். டிராப் டாக்ஸியில் ஒரு வழி பயண கட்டணம் மட்டும் செலுத்தினால் போதுமானது. இதனால் பயணிகள் 40% வரை பணத்தை சேமிக்க முடியும் என்கிறார் டிராப் டாக்ஸி நிறுவனர் ஸ்ரீனிவாசன். சமுதாயத்தினுடைய பார்வை திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எதிர்மறையாக தான் இருக்குது. அவங்களே வேலைவாய்ப்பு, அவங்களே சுயமாக உழைக்க ஆரம்பித்து அதுக்கு தேவையான வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக அந்த நம்முடைய கண்ணோட்டம், அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நிச்சயமாக பாசிட்டிவாக மாறும். வாய்ப்பு வழங்கப்பட்டால் திருநங்கைகளும் கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வகையில் புதிய மாற்றத்திற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது பார்ன் டு வின் என்ற அமைப்பு. திருநங்கைகளுக்கென பல மாநிலங்களில் பல்வேறு துறையில் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. குறிப்பாக சென்னையில் டிராப் டாக்ஸின்ற ஒரு நிறுவனம் அவர்களுக்கென ஒரு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்களோட இந்த வளர்ச்சி மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாயிருக்கு. ஒளிப்பதிவாளர் ஜெயகண்ணனுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.